ர நோ ரே ரே நா நா. இந்த இடத்துக்கு வந்துட்டாலே ஆத்ம திருப்தி, அசைக்க முடியாத நம்பிக்கை, திவ்ய நறுமணம் இப்படின்னு நம்ம மனசை ஒரு ஆத்மார்த்தமாக ஆன்மீகமாக வச்சுக்கக்கூடிய இடம்தான் நம்ம பூஜை ரூம் இல்லையா? நம்ம பூஜை ரூமில் எந்த மாதிரியான சிலைகள் வைக்கலாம், எந்த மாதிரி நம்ம பூஜை ரூமை நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பூஜை ரூம் டெய்லி நீட்டாக க்ளீனாக ஒரு கோவில் போல் காட்சியளிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் ஒரு சில நாளில் நம்மளால் வேலை செய்ய முடியலை, ஏதாவது உடலுக்கு முடியலை, இல்லை ஜுரம் அடிக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம பூஜை ரூமை கவனிக்க முடியலைனாலும் நம்ம பூஜை ரூம் நீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம பூஜை ரூமில் இந்த மாதிரி சாம்பிராணி ஊதுபத்தி ஏற்றி வச்சுருப்போம் இல்லையா? அது ஏற்றின கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக அதோட டஸ்ட்டு, அதோட துகள்கள் நிச்சயமாக விழும். விழுந்ததுக்கப்புறமா லைட்டாக வைப் பண்ணி எடுத்துட்டோம், ஈர துணியாலேயோ அப்படி இல்லைன்னா ட்ரை கிளாத்தை வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். அந்த தேவையில்லாத டஸ்ட்டை நம்ம அப்படியே வச்சுருக்கும் போது அதிலிருந்து ஸ்பைடர் வெப் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பூஜை ரூமில் நிறைய சிலைகள் வச்சுருப்போம். அப்படி இல்லைனாலும் 1-2 சிலைகளாவது வச்சுருப்போம் இல்லையா? அப்படி இருக்கும்போது தெய்வ சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா தூரமாக வச்சு தடன்னு அபிஷேகம் பண்ணாமல் நல்லா பொறுமையாக மெதுவாக நம்ம பண்ணும்போது அந்த அபிஷேக நீர் வந்து இந்த மாதிரி செவரில் படாமல் பார்த்துக்கலாம். எனக்கு தெரியாதனால ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது இந்த மாதிரி கடகடன் தெரிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அகல பாத்திரத்தில் வச்சு அபிஷேகம் பண்ணாலுமே பக்கத்தில் தெரிக்காமல் பார்த்துக்கலாம். அப்படியே தெரிச்சாலும் அட் அ டைமில் தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த கரைகள் வந்து பெயிண்ட்லேயோ இல்லை தரைகள்லேயோ ஒரு மாதிரி கரை பிடிக்காமல் பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம பழைய விளக்குகள், பாரம்பரிய விளக்குகள்லாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா? நம்ம ஆட்சி கொடுத்தது இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் வச்சுருந்த பயன்படுத்திய விளக்குகள்லாம் வச்சுருந்தோம்னா அதை அப்படியே பத்திரமா வச்சு இந்த மாதிரி தீபம் தினமும் என்ன தான் பத்திரமா வச்சாலும் தினமும் தீபம் ஏற்றுறதுல தான் சிறப்பே இல்லையா? அந்த மாதிரி தீபம் ஏற்றி பயன்படுத்தி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பூஜை ரூமில் எண்ணெயோ தண்ணியோ ஏதாவது நம்ம வேலை செய்யும்போது நிச்சயமாக கொட்டும். அப்படி கொட்டும் போதே அட் அ டைமில் அதை தொடச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த எண்ணெய் பிசுக்குகள் நம்ம பூஜை ரூமில் படியாது. அது மட்டும் இல்லை, பூஜை ரூமில் எத்தனை பொருட்கள் வைக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு அசம்பிள் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். கிழக்கு பார்த்து வைக்கணுமா, வடக்கு பார்த்து வைக்கணுமா, தெற்கு பார்த்து வைக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிழக்கு வடக்கு வைக்கலாம். என்னோடய பூஜை ரூம் வடக்கு பார்த்து தான் இருக்குது. இன்னைய வரைக்கும் என்னோடய பூஜை ரூமில் தீபம் எரியாமல் இருந்ததில்லை. ஒருவேளை நான் ஊருக்கு எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா தான் தீபம் ஏற்ற முடியாது. நான் இருந்தால் தானே ஏற்ற முடியும் இல்லையா? அந்த மாதிரி இன்னைய வரைக்கும் நல்லா தான் இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு சில கஷ்டங்கள் குடும்பம்னாலே வரதானே செய்யும். அதனால் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்குமா, இன்றைக்கி இறைவன் நமக்கு நல்லபடியாக கொடுத்துருக்காங்க, இன்றைய நாள் நல்லா தான் இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய நோக்கம். அடுத்ததாக நம்ம பூஜை ரூமில் சங்கு இருக்கணும். ஆனால் அவசியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளாம் நினைக்கிறோம் சங்கு இருந்தால் நல்லது, விஷ்ணு பகவான் அதில் குடியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே ஒரு உயிர் குடியிருக்கும். வியாபாரத்துக்காக இதை நல்ல மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து அதை வெயிலில் காய வச்சு பாடம் பண்ணி இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. ஓகே, நம்ம வாங்குகிறோம், ஒரு நல்லதுக்காக வாங்குகிறோம், பாசிட்டிவிட்டியாக அதை வைக்கிறது நல்லது. ஒரு மன்னிப்பும் கேட்டுட்டு அதில் எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிருக்கு ஒரு ஆத்ம சாந்தி கிடைக்கணும்னு நம்ம கேட்டுட்டு சங்கு வைக்கலாம், தப்பு இல்லை. எனக்கு வாங்கும்போது தெரியல, வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இந்த சங்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு அடியில் ஒரு டாட்டாய்ஸ், அதாவது ஆமை வடிவத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டோட ரேட் எவ்வளோன்னா 400. சங்குமே 400 தான். அடுத்ததாக சங்கில் எந்த மாதிரி தண்ணி ஊற்றணும், எப்படி அபிஷேகம் பண்ணணும் அப்படிலாம் கேட்குறீங்க. சங்கில் நன்னீர், நம்ம இன்னொன்று நன்னீர்னா பியூரிஃபை வாட்டர் அப்படின்னு நினைக்கிறோம். நன்னீருங்கிறது நம்ம இயற்கையாக பூமிக்கடியிலேருந்து வருது இல்லையா, நம்ம அதெல்லாம் உப்பு தண்ணின்னு சொல்கிறோம். நன்னீர்னாலே அதுதான்.
போர் வாட்டர், அந்த போர் வாட்டரே நம்ம எடுத்து வைக்கலாம். அதாவது போர் போட்டு எடுக்கிறோம் இல்லையா மண்ணிலேருந்து, அந்த தண்ணியே வைக்கலாம். நிறைய பேர் ப்யூரிஃபை பண்ணி அதை நல்ல தண்ணியாக மாற்றி நம்ம நல்ல தண்ணி அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையான சத்துக்கள் இருக்கிறது போர் வாட்டரில் தான். அந்த தண்ணியை நம்ம ஊற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பன்னீர் கலந்து வைக்கலாம். துளசி அந்த இதழ்கள் வந்து போட்டு வைக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சாய்பாபா வந்து நான் விலை கொடுத்து வாங்கலை. முதல் நம்ம வீட்டுக்கு வந்த முதல் சிலை இவங்க தான். பூஜை பண்ணி ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்கவும் அவங்க வந்து வேணான்னு எங்கள் வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டாங்க. நான் சிலை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அம்மாட்ட கேட்டப்போ இல்லை சிலையெல்லாம் நம்மளால் கவனிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் சாயப்பாட்டே போய் பெட்டிஷன் போட்டேன். எனக்கு எப்படியாவது சிலை வாங்கணும், அது உங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது மறுநாள் காலையில் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது அப்பாட்ட கேட்டப்போ தான் இல்லை பஜனையில் ஒருத்தருக்கு கொடுத்ததை வந்து வேணாம், நான் வந்து முருகனோட பக்தன், அதனால் சாய்பாபாவை கும்பிட மாட்டேன்னு சொல்லி அந்த அங்கிள் கொடுத்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி வந்தவர் தான் நம்ம சாய்பாபா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த குபேர பானைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு வாங்கினேன். பட் இதில் நிறைய சீக்ரெட் இருக்குது. இந்த குபேர பானையில் காசு போட்டு வைக்கலாமா, அரிசி போட்டு வைக்கலாமா, இல்லை என்ன வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. காசு அரிசி இதெல்லாம் விட முக்கியமானது, அதுவும் இல்லாமல் அளவிட முடியாத ஒன்று அப்படின்னா அது சமுத்திரத்தை ஒரு சின்ன குடுவையில் அடைக்க முடியுமா? சமுத்திரம்னா நான் மொத்த கடலையும் சொல்கிறேன். மொத்த கடலையும் இந்த சின்ன குடுவையில் அடைக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்படி முடியும் அப்படின்னா அது இந்த கல்லுப்பு தான். கல்லுப்பு வந்து மகாலட்சுமியோட ஸ்வரூபம் மட்டும் இல்லாமல் சமுத்திரம் எல்லா தெய்வங்களுக்கும் ஒப்பானது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா அதாவது எப்படி சொல்கிறது, எந்த நெகட்டிவுமே இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியாது. அதனால தான் வாசப்படியில் ஒரு விளக்கில் உப்பு வச்சு அதில் எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. அது நெகட்டிவிட்டியை அப்படியே உள்ளே வர விடாமல் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததாக இன்னொரு பானையில் இந்த மாதிரி காயின்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து மகாலட்சுமியோட யந்திரம், மகாலட்சுமியோட உருவம் பதிச்ச மாதிரி இருக்கும் இந்த காயினு. இதுவுமே மதுரை கார்த்திகேயாஸ் மெட்டல்ஸில் 50 காயின்னு நினைக்கிறேன். 50 காயின் வாங்கியிருந்தேன். மொத்தமாக செட்டாக வரும் அந்த காயினு. 500 ரூபாயோ எவ்வளோன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் 500 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து வரமகாலட்சுமி விரதத்தப்போ இந்த காயின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அப்போ தான் இந்த எல்லார் கையிலையும் கொடுத்து அதை பூஜை பண்ண சொல்லுவேன். இந்த காயின்ஸ் எல்லாமே எல்லார் கையிலையும் வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் கையில் கொடுத்து குங்குமம் மஞ்சள்லாம் போட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கன்னு ஒரு சில ப்ரொசீஜர் சொல்லுவேன். அவங்களும் வரவங்களும் பண்ணுவாங்க. அடுத்ததாக குபேர பானைக்கு பக்கத்திலே குபேர குஞ்சம் வச்சுருக்கேன். அதாவது படின்னு சொல்லுவோம். இது வந்து மதுரை சைட்லலாம் படின்னு சொல்லுவோம். இது வந்து வீட்டிலே வச்சுருப்பாங்க படி. இப்போ தான் வந்து இது ஃபேஷனாக மாறி சரி எல்லோரும் வைக்கிறாங்க நம்மளும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வைக்கிறோம். ஆனால் முன்ன வந்து வீட்டில் ஒரு படி ஃபுல்லாக அதில் கொஞ்சம் காசு, அதுக்கு மேலே நிறைய அரிசிலாம் போட்டு வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்ல. அம்மாலாம் வச்சுருக்காங்க. அடுத்ததாக அந்த படிக்கு பக்கத்தில் கலச தீபம் ஏற்றியிருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த பக்கமாக வச்சுருக்கேன். பின்னாடி ஒரு 3 மிரர் வந்து ஊட்டி வச்சுருக்கேன். அது வந்து இந்த தீபம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததாக வந்து இந்த அகண்ட விளக்கு, வாராகியம்மனோட முகத்தை பற்றியும் அகண்ட விளக்கு பற்றியும் வாராகியம்மன் முகத்தை பற்றியும் கலசத்தை பற்றியும் சொல்லியிருக்கேன். அம்பாளோட கலசம் 5000 ரூபாய்க்கு வாங்கினது. கலசத்துலேயே தேங்காய் வந்துடும். 7 மாவிலை மாதிரி எல்லாமே பிராஸில் வந்துடும். ஃபுல்லி பிராஸில் வந்துடும். நல்ல வெயிட்டில் இருக்கும். இதோட வெயிட்டே பார்த்திங்கன்னா 5 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. அடுத்ததாக இந்த அகண்ட தீபம் பார்த்திங்கன்னா 1700 ரூபாய்க்கு வாங்கினது. நல்ல பெரிய அகண்ட தீபம், நல்ல வெயிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அகண்ட தீபத்துக்கு கீழேயுமே ஒரு பிளேட்டு வச்சுருக்கேன். நடுவில் திரி வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நுனியில், அதாவது விளக்கோட நுனியில் ஏற்ற மாட்டேன். நடுவில் தான் திரி போட்டு ஏற்றுவேன். நல்லா ஒரு பெரிய திரி ஸ்டாண்ட், அது வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா நின்று எரியும். இதில் வந்து இந்த கங்கு மாதிரி விழுகிறதெல்லாம் விழுகாது. எப்படி விழுகும்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் அந்த கங்கு மாதிரி வரும். அது அழகாக ஒரு இடுக்கி மாதிரி வச்சுருக்கேன். அதில் வச்சு எடுத்துருவேன். அவ்வளோதான். ரொம்பலாம் அந்த எண்ணெய் வந்து ஒரு மாதிரி சிக்கடு பிடிச்ச மாதிரிலாம் இருக்காது. எப்படி இந்த அகண்ட தீபம் ஏற்றிக்கிட்டே நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறீங்க, இப்போ க்ளீன் பண்ணுற அன்னைக்கு அகண்ட தீபம் எப்படி எரியும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அதாவது க்ளீன் பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா
வேறு ஒரு மண் விளக்கு, அதுவும் அகண்ட தீபம் தான். அந்த மண் விளக்கில் இந்த திரியை போட்டு இதில் இருக்கக்கூடிய மிச்ச எண்ணெயும் ஊற்றி ஒரு ஓரத்தில் பூஜை ரூமில் வச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் முடிக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அகண்ட தீபத்துக்கு மாற்றிடுவேன், புது எண்ணெய் ஊற்றிடுவேன். புது எண்ணெய் மட்டும் இல்லை, திரியுமே வேறு திரி மாற்றிட்டு நம்ம அந்த அகண்ட தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதிலிருந்து அந்த தீபத்தை ஏற்றி திருப்பி இந்த அகண்ட தீபத்தை இருக்கிற இடத்துல வச்சுருவேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சாலக்கிராமம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சாலக்கிராமம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் தான் கரெக்டாக எனக்கு வாங்குகிற மாதிரி இருக்கும். வாங்குகிற மாதிரி இருக்கும்ல, எனக்கு அப்படி தான் அமைஞ்சிச்சு. இது வந்து திருவண்ணாமலையில் வாங்கியிருந்தேன். இன்னொரு சாலக்கிராமம் இருக்குது இல்லையா, இது வந்து திருநெல்வேலி நெல்லையப்ப திருக்கோவிலில் வாங்கியிருந்தேன். அங்கே தான் இந்த சாலக்கிராமம் அமைஞ்சது. இன்னொரு ஒயிட் கலரில் ஒரு சாலக்கிராமம் வச்சுருப்பேன், வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதுவுமே அங்கே தான் வாங்கியிருந்தேன். சாலக்கிராமம் வாங்கும்போது அதோட மகத்துவம் தெரியல, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் சாலக்கிராமம்னு தெரியும், பட் ஃபுல் மகத்துவத்தை பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கலை. அதுக்கப்புறமா யூடியூப்பில் சர்ச் பண்ணி, அதுக்கப்புறமா கூகுளில் சர்ச் பண்ணி சாலக்கிராமம் எப்படி வைக்கணும், எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு யோசித்து அபிஷேகம்லாம் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த சங்காபிஷேகம் வரும் இல்லையா வருஷம் வருஷம், அந்த சங்காபிஷேகத்தப்பையுமே சாலக்கிராமம் சங்கு இதெல்லாமே அபிஷேகம் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாலக்கிராமம் வைக்கிறதுக்கு அழகாக லிங்க வடிவில் ஒரு பிராஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன், அழகாக நிற்கும் அதில். இதுக்காகவே தனியாக வாங்கியிருந்தேன். இன்னும் 2 வாங்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன். இந்த பிராஸ் ஸ்டாண்ட் மீஷோவில் 180 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். சிவலிங்கத்தை அதில் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்காங்க. தேடி தேடி பார்ப்பேன் ஒவ்வொரு பொருளுக்கும், இதெல்லாம் எங்கே கிடைக்கும், எப்படி வச்சா நல்லாயிருக்கும், பூஜை ரூமில் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இது வாங்குறது மட்டும் இல்லை, நம்ம வாங்கும்போது ஆசையாக வாங்குவோம், ஆனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் வாங்குறீங்க ஒரு சில பொருள்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இது உப்பு தீபம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, உப்பு தீபம் வந்து அவ்வளோ ஒரு சக்தி உப்பு தீபத்துக்கு. இது வந்து ஒரு கண்ணாடி பவுலில் வாங்கினேன். ஏன்னா எதில் வச்சாலுமே சுற்றி அந்த மண்ணில் வச்சாலும் மண் அரிச்சிடுது, பித்தளையில் வச்சாலும் ஒரு மாதிரி பச்சை நிறமாக மாறிடுதுன்ட்டு இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் வச்சு அதுலேயுமே ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். இந்த தீபமுமே எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த ஒரு எம்டி இடமா இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ஒரு இறைவன், ஒரு கடவுள் வரணும். அவங்க வரும்போது எப்போ வருவாங்கன்றதே எனக்கு தெரியல. ஒரு எம்டியாக ஒரு இடத்த வச்சுருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். அவங்க வந்ததுக்கப்புறமா இந்த இடத்த எப்படி மாற்றுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 450 நினைக்கிறேன் இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிற ஸ்டாண்டு. மேலே அன்னபக்ஷி இருப்பாங்க, 4 பக்கமும் மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக கொடுப்பாங்க. என்ன தான் மஞ்சள் குங்குமம் நம்ம தனித்தனியாக ஸ்டாண்டில் வச்சாலும் வாரத்தில் ஒரு தடவை மாற்றிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த மஞ்சள் குங்குமத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே கொட்டக்கூடாது. அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா, அபிஷேகம் பண்ணுறதுக்கு கலந்து வச்சுக்கிட்டாலோ இல்லை அபிஷேகம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலுமே நல்லா இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றும் போது இந்த வண்டு பிரச்சனைகள், வேறு அந்த எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறது, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த லீஃப் தியா, அந்த இலை தீபம் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இலை தீபமும் மீஷோவில் தான் வாங்கினேன். அதுவும் நல்லாயிருக்கு. அதாவது துணை தீபமாக ஏற்றுறதுக்காக வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. லீஃப் தியா பார்த்திங்கன்னா 180 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக சாம்பிராணி கரண்டி, அதுக்கப்புறமா நெய் தீபம் காட்டுற அந்த கரண்டி, அதுக்கப்புறமா குபேர பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் காயின்லாம் போட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறமா குபேர தீபமும் அதில் ஏற்றுவாங்க. அதெல்லாம் எங்கெங்கே வாங்கினேன்ற டீட்டெயிலாம் வேணும்னா தனித்தனியாக சொல்லுங்கள். லென்த்து வீடியோவாக போயிட்டுருக்கனால எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியல. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ரேட்டோட எல்லா பொருளை பற்றியுமே காமிச்சிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த விளக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விளக்கு. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா செட்டு 5000 ரூபாய்க்கு வாங்கினது. இப்போல்லாம் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணெயோட நிறம் மட்டும் மாறி இருக்குது. கிட்டத்தட்ட இதெல்லாம் க்ளீன் பண்ணி 20 நாளைக்கு மேலே ஆச்சு. இன்னையோட சேர்த்து 24 நாள் ஆகுது. அதாவது மீனாட்சி திருக்கல்யாணத்தப்போ க்ளீன் பண்ணது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கலச பானை, இதுவுமே வந்து தனியாக மனை தனியாக வாங்கியிருந்தேன், கலச பானை தனியாக வாங்கியிருந்தேன். கலச பானை பார்த்திங்கன்னா 180 or 200 கிட்ட வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். மனை வந்து அதை விட ரேட்டு ஜாஸ்தி தான்.
260 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தது. கலச பானை மட்டும் கார்த்திகேயாஸ் மெட்டல்ஸில் வாங்கியிருந்தேன். அந்த பஞ்ச பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஜெயச்சந்திரனில் வாங்கியிருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பெருமாள் தீபம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச தீபம். இதையுமே அகண்ட தீபமாக ஏற்றலாம். நான் ஏற்றக்கூடிய எல்லா விளக்குலையுமே பார்த்திங்கன்னா நுனியில் திரி ஏற்ற மாட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே ஸ்டாண்ட் வச்சு தான் ஏற்றுவேன். அந்த ஸ்டாண்டையுமே நான் வாரம் க்ளீன் பண்ணி, எப்போயுமே பூஜரும் வாரம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அப்போவே க்ளீன் பண்ணிடுவேன். ஒருவேளை வெளியில் போகிறோம் இல்லை உடம்பு சரியில்லைன்னா அந்த திரி ஸ்டாண்டை மட்டும் தனியாக க்ளீன் பண்ணுவேன். அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தனியாக க்ளீன் பண்ணி விடுவேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐயனோட விளக்குக்கு பக்கத்திலே கீழே பார்த்திங்கன்னா அம்பாள் பாதம் வச்சுருக்கேன். அம்பாள் பாதம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. இது வந்து 2100க்கு விளக்கு கடையில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருக்கும். என்னென்னா அவங்ககிட்ட கேட்டிருந்தப்ப பாதம் காமிச்சப்போ நான் என்ன சொன்னேன்னா, மெட்டி போட்ட மாதிரியே எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். பர்சனலாக கேட்டிருந்தேன், எனக்கு மெட்டியோடு செஞ்சு கொடுங்கன்னு. இல்லை மேம், இது எல்லாமே நாங்கள் மொத்த ஆர்டராக வந்துருச்சு, இதை திடீர்னு செய்ய முடியாது, அந்த ஆர்டர் எல்லாமே ஃபினிஷ்ட் ஆனால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்ட்டாங்க. சரி, இப்படி தான் வரணும் அப்படின்னு இருக்காங்கன்ட்டு வாங்கியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்பாளோட பாதம் பார்த்திங்கன்னா நிறைய சலங்கையோட ஸ்வஸ்திக் சின்னத்தோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகாலட்சுமி தேவியை பிடிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாவை விளக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய சிலை வாங்குறீங்க, அப்படி இல்லைன்னா பெருசாக ஒரு விளக்கு வாங்குறீங்கன்னா 2 பக்கமும் பாவை விளக்கு வச்சு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். அழகுக்கு மட்டும் இல்லைங்க, பாவை விளக்குக்குன்னு நிறைய வரலாறு இருக்குது. அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் பாவை விளக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் மட்டும் இல்லை, இந்த செராமிக் இது எல்லாத்துலேயுமே பாவை விளக்கு வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருப்பாங்க. பாவை விளக்கில் பின்னாடி வந்து பின்னல் போட்ட மாதிரி இருக்கும், சைடில் கொண்டை போட்ட மாதிரி, மீனாட்சி அம்மன் கிளி வச்சுருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருக்குது. இந்த பாவை விளக்கு பார்த்திங்கன்னா 3500 ரூபாய்க்கு வாங்கினது. இந்த விளக்கில் நிறையலாம் எண்ணெய் ஊற்றி ஏற்ற முடியாதுன்றதுக்காக இதில் ஒரு சின்ன விளக்கு வச்சு தனியாக ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக. அதே மாதிரி பீடம் மேலே, ஒரு பெரிய பீடம் மேலே நிற்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு சில விளக்கு பார்த்திங்கன்னா வெறும் கால், அதுக்கு பக்கத்தில் சின்ன பீடமாக இருக்கும். இந்த பாவை விளக்கு நல்லா ஷேப்பாக பார்க்குறதுக்கு அழகாக லட்சணமாக இருந்த மாதிரி இருந்தாங்க. செட்டாக, ஏன்னா தனியாவா இல்லை செட்டாவான்னு கேட்பீங்க, செட்டாகவே 3500 ரூபாய். அது மட்டும் இல்லை, பாவை விளக்கோட தொடைப்பகுதியிலேருந்து அந்த கால் முடிகிற வரைக்கும் நல்லா விசிறி மாதிரியான ஒரு அந்த புடவையோட சைடில் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த காலத்தில் பெண்கள் அணிகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. 5000 ரேஞ்சில் இருக்கிற பாவை விளக்கில் கூட இந்த மாதிரியான டிசைன் இல்லை. நீங்கள் நல்லா தேடி பார்த்து அவசரப்படாமல் ஒவ்வொரு விளக்காக இருக்கட்டும் இல்லை சிலையாக இருக்கட்டும் பார்த்து, முகம் நல்லா இருக்கா, கண்ணு நல்லா இருக்கா, மூக்கு நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதுக்காக நம்மளை தேடி ஒரு சிலை வரும் இல்லையா, அந்த சிலையை விட்டுறாதீங்க. அது முகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க, வச்சு வழிபடுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு நம்மளால் வர முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் தீபம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச தீபம். இந்த தீபம் வந்து நடுவில் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா தீபத்துலேயும் திரி பார்த்திங்கன்னா நடுத்திரி தான் வச்சுருப்பேன். அதில் கீழே வந்து ஒரு பிளேட் வச்சு அதுலேயுமே அக்ஷதை தூவி பூ போட்டு வச்சுருந்தேன். இந்த காமாட்சி அம்மன் விளக்கோட விலை பார்த்திங்கன்னா 2900 ரூபாய்க்கு வாங்கினது. நல்ல பெரிய சைஸ் இருக்கிறதுலே. அடுத்து பார்த்திங்கன்னா ராமர் பாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ராமர் பாதமும் பார்த்திங்கன்னா சுற்றி ஒவ்வொரு இடத்துலையுமே நாமம், சங்கு சக்கரம் இதெல்லாமே போட்டிருக்கோம். ராமர் பாதம் பார்த்திங்கன்னா 3 சைஸில் வரும். நான் வந்து 3rd சைஸ் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதாவது இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கியிருந்தேன். 450க்கு வாங்கியிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கும் சரி ஒரு வீட்டுக்கும் சரி மரம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கற்ப விருட்ச மரம், அதாவது தீபமாக வாங்கியிருந்தேன். அது தீபமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். வெறும் ட்ரீயாக இருந்து அதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுறதுக்கு அது ஃபுல்லாகவே தீபமாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இந்த கற்ப விருட்ச மரத்துக்கு ஒரு அதிசயமான பவர் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த மரத்துக்கு கீழேயோ இல்லை இந்த மரத்தை பார்த்தோ நம்மளோட வேண்டுதலை சொன்னால் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதா உண்மை. நான் வச்சுருக்க கற்ப விருட்ச விளக்கில் இருக்குது அப்படின்றத சொல்லலை. அதாவது எந்த கற்ப விருட்ச மரமோ இல்லை விளக்கோ வாங்கினீங்கன்னா அதுகிட்ட சொல்லி பாருங்கள். உங்களோட வேண்டுதலை நேர்த்தியாக நேர்முகமாக சொல்லி பாருங்கள், நிச்சயமாக நடக்கும்.
அடுத்ததாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேல். இந்த வேல் எவ்வளோ வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வேலோட விலை பார்த்தீங்கன்னா 750 ரூபாய்க்கு கார்த்திகேயஸ் மெட்டல்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். இப்போ எவ்வளோ விலைன்னு தெரில. இந்த வேலோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கலசத்துலேருந்து தாமரை பூத்த மாதிரியான ஒரு அழகாக ஒரு உருவத்தில் இருக்கிறனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பக்கம் பட்டை, ஒரு பக்கம் ஓம் சிம்பிள் இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. இந்த வேலும் சரி, பக்கத்தில் இருக்க குட்டி வேலும் சரி, நானே அபிஷேகம் பண்ண வேணாம், இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் எப்படியாவது அபிஷேகத்தை தேடி செய்ய வைப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பவர். இன்னை வரைக்கும் நிறுத்தாமல் அபிஷேகம் நடக்கிற ஒரு முக்கியமான பர்சன்னா இந்த வேலும் நம்ம முருகனும் தான். அடுத்ததாக நம்ம விநாயகர். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா நான் வாங்கலை. அம்மா வந்து நான் புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணனால கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஷாப் இல்லை, பட் இவர் இருக்கார். நிச்சயமாக இவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படிங்கிறதுல எனக்கு பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்ததாக நம்ம முருகர். இந்த முருகரும் பார்த்திங்கன்னா நான் எங்கேயும் வாங்கலை. இது வந்து எங்கள் பெரியப்பா கொடுத்துருந்தாங்க. சும்மா தான் கேட்டேன், எடுத்துக்கிட்டுமா பெரியப்பா, அழகாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். கொடுத்துருந்தாங்க. இன்னைய வரைக்கும் அவருக்கு தான் அபிஷேகம் நடக்குது. எங்கள் பாப்பா புதுசாக வேலு, தெய்வானை, அதுக்கப்புறமா வள்ளி தாயார் இவங்கெல்லாம் சேர்த்து செட்டாக எனக்கு வாங்கி கொடுங்களேன், நான் அபிஷேகம் பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. பட் என்னென்னா, அவங்கள வாங்கி அவங்களுக்கு அபிஷேகம் நடத்திட்டு இவரை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால, ஒரு பயத்தில் வாங்காமலே இருக்கேன். ஏன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு நமக்கு இன்கேஸ் முடியலைனாலுமே நமக்கு ஒரு சங்கடமாக இருக்கும் இல்லையா, எனக்கு இருக்கும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி இவரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அடுத்ததான் இந்த அரிவாள். இந்த அரிவாள் பார்த்திங்கன்னா கருப்ப சுவாமியை நினச்சி வாங்கினேன். ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்தனால வாங்கினேன். அடுத்ததாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி பிராஸ் மாதிரியே சில பொருட்கள் இருக்குது. அது பிராஸ் கிடையாது. நல்லா பார்த்து கவனமாக வாங்குங்க. ஏன்னா நல்லா தகன்னு இருக்கும். பிராஸ் கிடையாது. அது பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் இண்டோலியம் இருக்கு இல்லையா, இந்த இண்டோலியம் மேலே இந்த மாதிரி ஒரு கோல்டு கோட்டிங் கொடுத்து விற்கிறாங்க. அதனால் கவனமாக வாங்குங்க. அடுத்ததாக இந்த கலச தீபம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலச தீபம். அதுக்கப்புறமா இந்த லிங்கம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து ஒரு முரம், பித்தளையிலே முரம் வருது. அந்த முரமில் வந்து இந்த மாதிரி சோழி, கோமதி சக்கரம் போட்டு அதில் அக்ஷதை தூவி வச்சுருக்கேன். இந்த முரம் வந்து செட்டாக வரும். 215 நினைக்கிறேன். இது வந்து என்ன ஷாப்பில் வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த கோமதி சக்கரத்தினால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இது இருக்கிற இடத்துல எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் உள்ளே நுழைய முடியாது. ஒருவேளை ஏதாவது ஒரு கந்திருஷ்டினாலேயோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம வீட்டில் ஏதாவது சங்கடம் கஷ்டம் வருது அப்படின்னா, அது ஸ்டார்டிங்கில் வர மாதிரி இருக்குமே தவிர்த்து அதோட பாச்சா பழிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கோமதி சக்கரம் வந்து தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்று அப்படின்னும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை வந்து ராஜகோமதி சக்கரம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ராஜகோமதி சக்கரம் கிடையாது. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கலருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பொருட்கள் வச்சாதான் கடவுளோட பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. பட் பாசிட்டிவிட்டியை இந்த மாதிரியும் ஈர்க்கலாம் அப்படிங்கிறதும் ஒன்று தான் இல்லையா. நம்ம வீடு தான், நம்ம மனசு தான், அதே இடத்துல தான் நம்மளும் இருக்கிறோம். ஆனால் சுத்தமாக இருக்கும்போது ஒரு மாதிரியும், அதே நேரத்தில் நம்ம வீடு அழுக்காக இருக்கும்போது இல்லைன்னா கசகசன்னு இருக்கும்போது ஒரு பேட் ஸ்மெல் வரும்போது நம்மளோட மனசு ஒரு மாதிரியும் மாறுது இல்லையா. எல்லாமே நம்ம மனசு தான் சொல்ல முடியாது. சில நேரத்தில் இந்த மாதிரி பாசிட்டிவிட்டியை ஈர்க்கக்கூடிய வகையில் எந்தெந்த பொருள் இருக்கோ, அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னா முதல்ல நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும், நம்ம பூஜை அறை சுத்தமாக இருக்கணும். இந்த பொருள் வச்சா தான் இது ஈர்க்கும் அப்படின்றது நான் சொல்லலை. பட் எனக்கு இதெல்லாம் வைக்கிறதுனால ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகிறது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது கௌரி செட். இந்த கௌரி செட் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் உரல், அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் நான் கூட அதெல்லாம் பார்த்தது கிடையாது, அரைச்சதும் கிடையாது, யூஸ் பண்ணதும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்ததுதான் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. இந்த கௌரி செட் வந்து இந்த வீடு கிரகப்பிரவேசத்தப்போ அம்மா வாங்கி கொடுத்தது. எனக்கு இதுலேயுமே ஒரு பாசிட்டிவிட்டி நிச்சயமாக இருக்குது.
எப்போ வீடு வாங்கினாலும் இந்த செட்டு வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இதை பற்றிலாம் இன்னும் டீட்டெயிலாக நிறைய சொல்லணும். எனக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன பலன் கொடுத்துருக்குன்றத ஒவ்வொரு பொருளை வச்சுமே நான் சொல்லணும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், இந்த மாவிலை 25 நாள் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் கூட அந்த மாவிலை கருக்களை பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டும் மாவிலை காமிச்சிருப்பேன் இன்னொரு கலசத்தில், வாராகி அம்மன் கலசத்தில். இது இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தனித்தனியாக மாவிலையே பறித்து வைக்காமல் கொத்தாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த தண்டு பகுதியோடு வைக்கிறீங்க அப்படின்னா மாவிலை அப்படியே இருக்கும். கலசத்தோட அந்த நீருமே மாறாது. முடிஞ்ச வரைக்கும் வாரம் வாரம் கலசத்தை சேஞ்ச் பண்ணி புதுசு பண்ணி சுத்தம் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா கலசம் நல்லா இருக்கும். பட் 20 நாள் ஆகியும் இப்படியே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கடவுளோட அந்த உயிரோட்டம் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாவிலையும் வாடலை, அந்த கலசத்தோட நார்மலாக ஒரு தண்ணியை பிடிச்சி நம்ம வெளியில் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் 2 நாள் கழித்து பாருங்கள், அதில் ஆடை கட்டி அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? இன்ன வரைக்கும் அந்த கலசத்தோட நீர் அவ்வளோ சுத்தமாக இருக்குது. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் நிறைய சிலைகள் இதுக்கு மேலே உள்ள ஷெல்ஃபில் இருக்காங்க. சிலைகளை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட காட்டல, எவ்வளோ விலை, ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிற காட்டில் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால அப்படியே கட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், வீடியோ எனக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா என் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி.